நாம் பார்ப்போமாக. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறவரே, எங்களோடு இடைபடுகிறவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவருடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் இந்த பூமியிலே கேட்பதாக. கர்த்தர் தாமே அதை தொனிக்க பண்ணி உம்முடைய மக்களை ஆண்டவரை உமக்கு நேராய் திருப்புவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். மறுபடியுமாக ராஜாவாக உலகத்தில் இன்னமும் ஆண்டு கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியானது யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல். யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய பிந்திய பகுதி. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹோசன்னா, blessed is the one who comes in the name of the Lord, the King of Israel. John chapter 12 verse 13. அருமையானவர்களே, ஓசன்னா கர்த்தாவே ரட்சியும், ஹோசன்னா லார்ட் சேவ் அஸ் என்கிற இந்த தோனியை அன்றைக்கு இருந்த மக்கள் இயேசு பவனியாக வருகின்ற போது இந்த பவனியை அவர்கள், அதுபோல இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பவனியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த ஜனங்கள் எங்களை இரட்சியும் எங்களை இரட்சியும் என்று சொல்லி இவர்கள் சத்தமிடுகிறார்கள்? அருமையானவர்களே, எருசலேமானது கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேல் இந்த எருசலேமானது பல்வேறு விதமான மக்களாலே இது பிடிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 20 முறை எருசலேம் மாற்று மனிதர்களாலே, யூதர்கள் அல்லாதவர்களாலே அது பிடிக்கப்பட்டு அது சூறையாடப்பட்டது. அதனாலே 20 முறையும் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களை, கிட்டத்தட்ட முதலாக அவர்கள் யோசேப்பின் நிமித்தமாக எகிப்துக்குள்ளதாக அவர்கள் நுழைந்தார்கள். யோசேப்பினுடைய காலத்திற்கு அப்புறமாக கிட்டத்தட்ட அவர்கள் 400 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். பின்பதாக கிறிஸ்துவுக்கு முன்
587 முதல் 538 வரையிலும் அவர்கள் பாபிலோனிலே 70 ஆண்டு காலமாக பாபிலோனியர்களால் பிடிக்கப்பட்டு 70 ஆண்டுகளாக அந்த அடிமைத்தனத்தை அனுபவித்தார்கள். அதற்கு அப்புறமாக கிறிஸ்துவுக்கு முன் 332 so it was conquered by the king Alexander the Great. so அதற்கு அது முடிந்தவுடனே ஆஃப்டர் அவனுக்கு பிற்பாடு பெர்சிய ராஜா அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ கிங் அலெக்சாண்டருக்கு அப்புறமாக கிங் அலெக்சாண்டருக்கு முந்தைய காலங்களில் மேதியர்கள், பர்சியர்கள் இவர்கள் அவர்களை ஆளுகிறவர்களாக இருந்தார்கள். ஸோ கிங் அலெக்சாண்டருடைய மரணத்திற்கு அப்புறமாக டொலிமை என்று சொல்லுகிற அவருடைய போர்ச்சேவகரில் ஒருவன் அவன் அவர்களை ஆண்டு கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்பதாக செலூசைட்ஸ் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாலே அவர்கள் ஆளப்பட்டார்கள். பின்பதாக ஆன்டியோகஸ் த கிரேட் அப்படிங்கிற ஒரு மனிதனாலே அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 198 வரையிலும் அவர்கள் ஆளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பதாக 164 பிசியில இந்த மக்காபேருடைய புரட்சிக்கு அப்புறமாக மக்காபேர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தினர், இஸ்ரவேலில் உள்ளவர்கள் மக்காபேர்ஸ் என்று சொல்லுகிறவர்கள், இந்த எருசலேமை மீட்கும்படியான முயற்சியை மேற்கொண்டார்கள். அது கொஞ்ச காலம் நீடித்தது. பின்பதாக ரோமர்கள் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இவர்கள் பலமுறை அடிமைப்பட்டதினாலே பல நஷ்டங்கள் அவர்களுக்கு உண்டானது. பல காரியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். பல காரியங்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டு போயிற்று. குறிப்பாக பல ஆண்டுகளாக நியாயப்பிரமாணம் தெரியாமல் இருந்தார்கள். குறிப்பாக ஒருவேளை கடவுளுடைய சட்டம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி தெரியாதபடிக்கு இவர்கள் அங்கே உள்ள ஜனங்களோடு கலந்து போனார்கள். கிட்டத்தட்ட இவர்களுடைய காலத்திலே 3 பெரிய மதத்தோடு இவர்கள் கலக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போனது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இவர்கள் ஒரு தேவ வழிபாட்டை கொண்டவர்களாக இருந்த இவர்கள் இந்த அடிமைத்தனத்தினாலே பல கடவுளை வணங்குகிற மக்களாக இவர்களும் இடையிலே மாறி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ இவர்கள் இதனால பாலிதீஸ்டிக்காக மாறி போனார்கள். அதன் விளைவாக பீல் என்று சொல்லுகிற கடவுளை அவர்கள் வழிபட்டார்கள். அசிரா என்று சொல்லுகிற கடவுளை அவர்கள் வழிபட்டவர்களாக இருந்தார்கள். இப்படி பல கடவுள் வழிபாட்டுக்காரர்களாக இவர்கள் மாறிப்போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்பதாக they were also interacted with the surrounding culture and their deities, including the பெலிஸ்தியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி இருந்த காலத்திலே தாகோன் என்று சொல்லுகிற கடவுளை அவர்கள் தங்களுக்கு வழிபாட்டு கடவுளாக பிடித்து கொண்டார்கள். இப்படி இதனாலே கடவுளுடைய திட்டம் இந்த இடத்திலே பாழாய் போனது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இதனால இந்த அவர்கள் ஒரு கடவுள் வழிபாட்டுக்காரர்களாக இருந்த இவர்களுக்கெல்லாம் சட்டம் உடைந்து போனது. மோசையினால் கொடுக்கப்பட்ட சட்டம் உடைந்து போனது. மக்கள் இஷ்டத்திற்கு வாழ்கிறவர்களாக மாறி போனார்கள். ஒழுங்கு குலைந்து போனது. மக்கள் அதற்கு அப்புறமாக மோசையின் மூலமாய் கற்பிக்கப்பட்ட
இந்த யெகோவா தேவனுக்கு முன்பதாக இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் நிற்க வேண்டும் என்பதை தெரியாமல் போனார்கள். கட்டளைகளை மீறி நடந்தார்கள். ஒருவேளை இவர்கள் நிறைய இடங்களில் இவர்கள் அயல் நாட்டுக்காரர்களாக அகதிகளாக இவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ இதனால் நிறைய நேரங்களில் இவர்கள் அகதிகளாக இருந்தார்கள். பொருளாதாரத்திலே மிகவும் பலவீனப்பட்டு போனார்கள். இன்னுமாக தங்களுடைய ரேஸ் யூதர், இந்த எபிரேய வம்சமானது சிதறப்பட்டது. எபிரேய வம்சமானது பல மனிதர்களோடு அவர்கள் கலந்து போனதினாலே அவர்கள் கலந்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் எஸ்ராவும் நெகேமியாவும் ஐயோ பரிசுத்த வித்துக்கள் கலந்து போனதே என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாய் எழும்புகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் ஒரு நாளும் நிம்மதியாக இருந்ததில்லை. இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், அகதிகளாக இருந்தார்கள், நிம்மதியற்றவர்களாக இருந்தார்கள். சுதந்திரம் இவர்களுக்கு இல்லை. ஸோ இவர்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது. எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், எங்களுக்கு ஒரு சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஏக்கம் அவரிடத்தில் இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருந்தது. எப்பொழுது மறுபடியும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வோம், எப்பொழுது மறுபடியும் எங்கள் ஜனங்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்வோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த எருசலேமிலே நாங்கள் ஒருமித்து முன்பதாக இருந்தது போல் நாங்கள் எப்பொழுது வாழ்வோம் என்கிற எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற ஏராளமான ஏமாற்றங்கள். நிறைய நேரத்தில் சிலர் அவர்களை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்திருப்பார்கள், ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆக இவர்கள் நல்ல மனிதர்கள் யாராகிலும் நமக்குள்ளே எழும்புவார்களா, கர்த்தர் எழுப்புவாரா என்று சொல்லி அவர்கள் பல நேரங்களிலே மோசையை நினைத்து பார்த்தது உண்டு, ஆரோனை நினைத்து பார்த்தது உண்டு. யாராவது எங்களுக்காக உதவி செய்வார்களா, யாராவது எங்களை காப்பாற்றுவார்களா, யாராவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்களா என்று சொல்லி. அருமையானவர்களே, முன்பதாக லேவியராகமம் 23வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிறதின்படி அவர்கள் ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் சென்று பண்டிகை நாட்களில் எல்லாம் அங்கே செடிகளை கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லேவியராகமத்திலே நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த செடிகளை பலிபீடத்திற்கு முன்பதாக கொண்டு சென்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவது வழக்கமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது அவர்கள் விசேஷமாக பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த பண்டிகை நாட்களிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆத்தலரிகளையும் கொண்டு என்ன செய்வார்களாம், இந்த ஓலைகள் இந்த கனிகளெல்லாம் கொண்டு வழக்கமாக என்ன செய்வார்கள், அவர்கள் ஒவ்வொரு இந்த பண்டிகையினுடைய கடைசி நாட்களிலே அந்த பலிபீடத்திற்கு முன்பதாக இந்த ஓலைகளை வைத்து ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவது வழக்கமாக இருந்தது. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் இவர்கள் காத்திருந்தார்கள். இந்த ரட்சிப்பு எங்களுக்கு எப்படி வரும், யார் மூலமாக வரும், யார் எங்களுக்கு இந்த விடுதலையை செய்வார்கள் என்பதாக. அருமையானவர்களே, ஆகவே இயேசு அவர்களுடைய காத்திருத்தலை பூர்த்தி செய்யும்படியாக பவனியாக அங்கே வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் கடவுள், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், இவர்களுடைய பெருமூச்சை கேட்டிருக்கிறார். இவர்கள் பல காலங்கள் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார்கள். இவர்கள்
உபத்திரவங்கள் நீங்கும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலே அவர்களுடைய காத்திருத்தல் நிறைவடைந்தது என்பதை சொல்லும்படியாக இயேசு பவனியாக வருகிறார். ஆகவே தான் அன்றைக்கு இயேசு இந்த பவனியை அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். மக்களே, உங்களுடைய காத்திருத்தல் இன்றைக்கு நிறைவடைந்தது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் கூட இது போன்ற நிலையிலே யாராவது எப்படியாவது யார் நம்மை ரட்சிக்க கூடும் என்கிற ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு பல நிலைகளிலே ஏமாற்றங்களோடு நாம் இந்த காலைவெளியிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே என்னை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்தவரே என்னை மீட்டு கொள்ளும் என்று சொல்லி அவரை பார்த்து நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் காத்திருத்தல் இன்றோடு நிறைவடையும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. வெயிட்டிங் ஃபார் த குட் ஹஸ் பீன். ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருந்தது இப்பொழுது நிறைவடைந்தது, நன்மையானது நடக்கும் என்று சொல்லி காத்திருந்தவை. சங்கீதம் 31:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓடி போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் திடமனதாக இருங்கள். ராஜா உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறார். இந்த ராஜா உங்களுடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால், உங்கள் காத்திருத்தல் ஒரே நாளிலே நிறைவடைந்துவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37:7 சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, பல நேரங்களிலே நாம் காத்திருந்து நமக்குள்ளதாக எரிச்சல்களும் வேதனைகளும், என்ன இது நடக்கிறது, என்ன கடவுள் எனக்கு உதவி செய்வார், நான் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்லதொரு சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறேன். பொல்லாதவர்களும் தீமை செய்கிறவர்களும் துன்மார்க்கர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருக்கும் போது, கடவுளே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற மக்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழ்வது போல் வாழ்கிறார்களே என்று சொல்லி கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். ராஜா உங்கள் மத்தியிலே வருகிறார். சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய ரட்சிப்பு இப்பொழுது மனிதர்கள் மூலமாக அவர்கள் எதிர்பார்த்து சளைத்து போனார்கள். அவர்கள் மனிதர்களை பார்த்து ஏமாந்து போனார்கள் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். ஏமாந்து போனார்கள், சளைத்து போனார்கள். அவர்களுக்கு அதன் மூலமாக எரிச்சல்களும் மன அழுத்தமும் தான் வந்தது மிச்சம். ஒருவேளை அருமையானவர்களே, யோபுவை போல யோபு சொல்லுகின்றான், 30:26 நன்மைக்கு காத்திருந்த எனக்கு ஐயோ எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று சொல்லி நினைத்திருந்த எனக்கு இருளல்லவோ வந்தது என்று சொல்லி யோபு ஆண்டவரிடத்திலே புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட இந்த புலம்பல்கள், ஐயோ நான் நன்மை வரும் என்று சொல்லி காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கோ தீமை வந்து ஒவ்வொரு காலங்களிலும் வருகிறது. வெளிச்சத்திற்காக நான் காத்திருக்கிறேன், ஆனால் என்னை இன்னமும் ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது, இன்னமும் எனக்குள்ளே பயம் இருக்கிறது, இன்னமும் எனக்குள்ளே நெருக்கம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்த மக்கள் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேனே,
ஆண்டவர் எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலையை தருவார், எப்பொழுது என்னுடைய எதிர்பார்ப்புகள் சரியாகும் என்று சொல்லி நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதுவரையிலும் நீங்கள் காத்திருந்ததை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடித்ததை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பெருமூச்சை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவராகவே, யாரும் இயேசுவினிடத்துல போய் இன்னைக்கு பவனி போனன்னு சொல்லல. அவரே அன்றைக்கு ஒரு இந்த பவனியை அவரே ஏற்பாடு செய்கின்றார். பொதுவாக ராஜாக்கள் கழுதை குட்டியிலே அவர்கள் அந்த காலங்களிலே பவனி வருகிறவர்கள், கழுதையின் மேல் ஏறி வருகிறவர்கள் ராஜாக்களாக இருக்கும். அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற அந்த விழா அப்படித்தான் இருக்கும். ராஜாவை இந்த அவங்க இருந்த இடத்துல அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கழுதையில் அவரை ஏற்றி அவரை பார்த்து சொல்வார்கள், ராஜாவே நீர் வாழ்க, நீர் வாழ்க, உம்மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு வரும், எங்களுக்கு சந்தோஷம் வரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், நீரே ராஜா என்று சொல்லி ராஜாக்களை கழுதையில் வைத்து அவர்கள் செல்வது வழக்கம். ஆகவேதான் அவர்களுடைய பழக்கப்படியே, அவர்களுடைய பாரம்பரியத்தின்படியே ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். என் அன்பு மக்களே, நீங்கள் எனக்காக காத்திருந்தீர்கள். யாராகிலும் ஒரு மனிதன் வருவானா, மோசையை போன்றவர்கள் வருவார்களா என்று சொல்லி காத்திருந்தீர்கள். மோசை இனி உங்களுக்காய் வரப்போவதில்லை, இனி ஆரோன் உங்களுக்காக வரப்போவதில்லை, நானே உங்களுக்காக வந்துவிட்டேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, எப்படியாக கர்த்தருடைய பெட்டி அன்றைக்கு பாளையத்தில் வரும்போது என்ன செய்வார்கள் ஜனங்கள்? என்ன செய்வார்களா? கர்த்தருடைய பெட்டி அப்படின்னா தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? கர்த்தருடைய பெட்டின்னு சொல்லி ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்ரவேல்கள் எங்கே போனாலும் என்ன செய்யிட்டே இருப்பாங்க? தூக்கி கொண்டே போவார்கள். இந்த கர்த்தருடைய பெட்டி கஷ்டமான நேரத்தில், இடுக்கமான நேரத்தில், அங்கே அவங்களுக்கு உதவியற்ற வேளையில் ஆசாரிகள் அதை சுமந்து வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, பயம் நீங்கி ஆர்ப்பரிப்பார்கள். வந்துட்டு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மகிட்ட வந்துட்டாரு, கர்த்தருடைய பிரசன்னம் வந்துட்டு. ஏன்னா அந்த கர்த்தருடைய பெட்டி எப்போ எல்லாம் உள்ள வருதோ அப்போ எல்லாம் அவங்க இடுக்கண்களில் இருந்து என்ன செய்திருக்கிறார்கள்? மீட்கப்பட்டிருக்கிறார்கள், தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டியாய் இருக்கிற யார் வர்ற? இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த இடத்துல கர்த்தருடைய பெட்டிக்குள்ள எதையெல்லாம் வைத்திருப்பார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? எபிரேயர் எழுதின ஆக்கியோன் அந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்ன எல்லாம் உள்ள இருக்கும் அப்படின்னு என்ன செய்திருக்கிறார்? நமக்கு மிக தெளிவாக திட்டமாக அதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா? அருமையானவர்களே, அந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே என்ன என்ன இருக்கும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். 9வது அதிகாரம், எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மன்னா இருக்கும், அங்கே உள்ள ஒரு பொற்பாத்திரம் இருக்கும், ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்கும், ஆண்டவர் கொடுத்த மோசே இடத்துல கொடுத்த கற்பனை வச்சிருப்பாங்க. இதுதான் கர்த்தருடைய பெட்டி. ஸோ இந்த பெட்டி அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக இருக்கிறது. இப்போ இவங்க பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். பிரச்சனைகளில் இருக்கும்போது கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்குள்ள வந்துட்டுனா எப்படி ஆர்ப்பரிப்பாங்களோ அப்படியே ஜனங்கள் எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க? பிரச்சனையில் இருக்கிறவங்க தான் இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க. பிரச்சனையில் இல்லாத ஒரு கூட்டம் என்ன செய்ச்சு? அப்பமும் இவங்களை உங்கள் சீசர்களை சும்மா இருங்க. ஒரு காலத்து அவங்க ஒரு கூட்டம் ஆர்ப்பரிக்கிற கூட்டமாக இருந்தது இல்லையா? ஆர்ப்பரிக்கிற கூட்டம். ஒரு கூட்டம் எப்படி இருந்தது? குறை கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டமாக இருந்தது. இன்னொரு கூட்டம் உண்மையாகவே ரட்சிப்புக்காக காத்திருந்த ஒரு கூட்டம். அருமையானவர்களே, இந்த சத்தம் கேட்ட உடனே 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவங்க இந்த ஆர்ப்பரிப்பினுடைய சத்தம் கேட்ட உடனே பெலிஸ்தியர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
பொதுவாக ஜனங்கள் ஒன்று இணைந்து இப்படி ஆர்ப்பரித்து விட்டால் ஏதோ ஒரு புதிதாக ஒன்று நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். யாரோ ஒருவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிட்டார், ஒரு புரட்சி உண்டாகிவிட்டது என்று சொல்லி. இவர்கள் இயேசு இருந்த சமயம் ரோமர்களுடைய அடிமைத்தனத்திற்குள் இருந்தார்கள். ஆக இயேசுவை கொண்டு எப்படியாவது இவர்கள் பொலிட்டிக்கலாக நினைக்கிறாங்க. இவங்களுடைய எண்ணம் மனுஷீக பிரகாரமாக இருந்தது. ஆனால் தெய்வமோ அவருடைய ஆவிக்குரிய காத்திருத்தலை நிறைவு செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட நாமும் கூட எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டவரே என்னை ரட்சிக்க மாட்டீரா, என்னை ரட்சிக்க மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு வடித்த கண்ணீரை ஆண்டவர் பல நிலைகளிலே அறிந்திருக்கிறார். நீங்கள் தனிமையிலே கடவுளை என்னை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அவராகவே உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு வருகிறார். அவராகவே உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். உங்கள் காத்திருத்தலை நிறைவுடைய செய்யும் காலம் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த ஆர்ப்பரிப்பு எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தயவு செய்யும் காலம் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தயவு செய்யும் காலம், நமக்கு இரக்கம் செய்கின்ற ஒரு காலம் வந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த பவனியை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதம் 102 சங்கீதம் 13 வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் என்ன செய்தது, வந்தது. அருமையானவர்களே, பல நிலைகளிலே ரட்சிப்புக்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்த நம்மை, நமக்குடைய விடுதலைக்காக காத்திருந்த நமக்கு ஒருவேளை வியாதிகளின் பொடிகளாக இருக்கலாம், மனுஷருடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு தயவு செய்யும் காலம் வந்தது என்று சொல்லி சொல்லும்படியாக ராஜா இன்றைக்கு வந்திருக்கிறார். ராஜா நமத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறார். தேவரீர் எழுந்தருளி என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். தேவரீர் எழுந்தருளி, கடவுள் எழுந்தருளி விட்டால் அவர் கண்டிப்பாக இரக்கம் பாராட்டுவார், அவர் தயவு செய்வார். ஆக நமக்கு குறித்த காலம் என்ன செய்து விட்டது, வந்துவிட்டது. அல்லேலூயா, ஆமென். கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம், கஷ்டப்படாதவங்களுக்கு இந்த பிரசங்கம் ஒன்றும் கிடையாது. சரியா? அங்கேயும் ஒரு கூட்டம் இப்படி தான் இருந்தாங்க இல்லையா? 3 கூட்டமாக இருந்தது. கஷ்டப்பட்டவங்க தான் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கத்துறாங்க. மற்றவங்க என்ன செய்யல, அவங்க பின்னால் போய் சீசர்களை அதட்டும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க. இன்னைக்கு வசதி உள்ளவர்களுக்கெல்லாம் இயேசு ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பணம் போதும், அது ரட்சிக்கும்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம், ஐயோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அருமையானவர்களே, நாம் எல்லோரும் இந்த பரலோக ரட்சிப்புக்குள்ளதாக கடந்து செல்ல வேண்டும். நம்ம எல்லாரும் கத்த வேண்டும். அன்றைக்கு இவங்க கத்தினதை பார்த்து அவமதித்த ஒரு கூட்டம் அலறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஒருவேளை பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. மத்தேயு 21 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளோடு இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அன்றைக்கு சமுதாய ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு கிடந்தார்கள் மக்கள். சமுதாயம் பலரை புறக்கணித்து வைத்திருந்தது. யூத சமுதாயமே அவர்களை புறக்கணித்திருந்தது. மத்தேயு 21 அதிகாரத்திலே 14 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது குருடர், சப்பானிகள் இவர்கள் தேவாலயத்தில் வந்துவிட்டார்கள். இல்லையா? பாருங்க, இவங்க குருடராய் பிறந்ததுனால, இவர்கள் சப்பானியாய் பிறந்ததுனால, இவர்கள் குஷ்டரோகியாய் மாறி போனதுனால சமுதாயம் இவர்களை என்ன செய்துவிட்டது, ஒரு இடத்துல ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அநேக நேரங்களில் இந்த குஷ்டரோகிகளும் இந்த
இந்த மக்களும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னைக்கு நாங்களும் ஆலயத்துக்கு போவோம், எங்களுக்கு அவங்க அந்த காலத்தில் என்ன செய்ய முடியாது, ஆலயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, குஷ்டரோகிகள் இவங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள அவங்க போகக்கூடாது. ஆகவேதான் குருடர்கள், சப்பானிகள் இவங்கெல்லாம் ஆலயத்துக்குள்ள போய் ஜெபம் பண்ணியும் போக முடியாது. இவங்க சமுதாய ரீதியாகவும் புறக்கணிக்கப்பட்டு இருந்தார்கள். சொந்த யூத ஜனங்களே அவர்களை புறக்கணித்திருந்தார்கள். இப்படி பல நிலைகளிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இயேசுவோடு இன்னைக்கு நின்றவர்கள். இயேசுவோடு இன்னைக்கு சத்தமிட்டு கொண்டவர்கள் யார் என்று சொன்னா, இப்பொழுதும் இயேசு ஒருவேளை கர்த்தர் இந்த திருச்சபையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, கஷ்டத்தின் நடுவிலே, கவலைகளின் நடுவிலே, கண்ணீரின் நடுவிலே நடப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த திருச்சபை. எல்லாம் எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் திருச்சபைக்கு அவசியம் இல்லையா? அருமையானவர்களை, கடினமான பாதைகளிலே ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்கள் இவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்யும் காலம் என்ன செய்திருக்கிறது. அன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த குருடர்கள், சப்பானிகள் இவங்களுக்கெல்லாம் யாருமே தயவு பாட்சியமே பார்க்கறது இல்லை. இவங்களை பார்த்தால் தீட்டுள்ளவர்கள் போலதான் பார்ப்பார்கள். இவங்க மேல யாரும் ஒரு தயவு கூட காண்பித்தது கிடையாது. அருமையானவர்களே, ஆண்டவர் அவர்களை பார்த்துதான் சொல்லுகிறார், ஆண்டவரே, மக்களே, உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதமாகி 119 சங்கீதம் 126 வசனம் சொல்லுகிறது, நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது. இப்போ ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி நமக்கு நீதியை செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கடினமான பாதையின் வழியாக போகும்போது தான் ஆண்டவர் நமக்கு தெரியும். ஆமேன்னு சொல்றதுலாம் அப்பதான் சத்தம் வரும் இல்லையா? அப்போ இதுலேருந்து தெரியுது, கடினமான பாதையில் நம்ம என்ன செய்யணும், போகலை. போனவங்களுக்கு மட்டும்தான் ஓசன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் ஓசன்னா தெரியாது, ஓசனா தேவையும் இல்லை. சுகமாக வாழ்கிறவர்கள் ஓசனா என்று சொல்லி ஒரு நாளும் என்ன சொன்னது கிடையாது. கஷ்டத்தின் நடுவில், கவலையின் நடுவில் போனவர்களுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கும் பேசிக்கொண்டு இருந்தார். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு பல நிலைகளிலே நொந்து போயிருந்த மக்களுக்காக அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த பவனியை ஏற்பாடு செய்த ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு கூட்ட மக்கள் பெருமூச்சோடு காத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் நன்றாக ஒருவேளை மதத்தை சார்ந்தவர்களாக என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு கூட்ட மக்கள் ஏங்கி கொண்டிருந்தார்கள், ஏக்கத்தோடு இருந்தார்கள், தாகத்தோடு காத்திருந்த போது அன்றைக்கு மேரிமாவிலே தண்ணீர் வந்தது போல இயேசுவின் வருகை என்ன செய்தது. ஜனங்கள் அன்னைக்கு தாகத்தோடு மோசை பக்கத்தில் நின்னாங்க இல்லையா? மோசே, எங்களுக்கு தாகமாயிருக்கிறது, எங்களுக்கு தண்ணீர் தருவாயா என்று சொல்லி மோசையின் இடத்துல ஜனங்கள் நின்றது போல ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க கூடும்? இவர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக யார் இருக்கிறார்கள்? இயேசு, உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக, உனக்கு தயவு செய்யும்படியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கின்றார், சொல்லுகின்றார். எசையா 63 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அருமையானவர்களே, கர்த்தரை இதுவரைக்கும் எந்த வருஷத்துலயா நடக்கும், எப்போயா இது செய்யப்படும் என்று சொல்லி காத்திருப்போன்னு சொன்னா, ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக நம்மிடத்துல பேசுகிறார். இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு தயவு செய்வார். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு தயவு செய்ய இருக்கிறார். அவர் நமக்கு தயவு செய்யும்படியாக ஆசையோடு இருக்கிறார், விருப்பத்தோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பார்த்து, ஆண்டவரே, ரட்சிப்பு உம்மால் மாத்திரமே வரும் என்பதை
நாங்கள் நம்புகிறோம். குடும்பமாக ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாட்களிலும் முறையிடுங்கள். வியாதி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதாம், பிரச்சனைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதாம். இந்த பிடிகளில் இருந்து, இந்த கொடுமையான காரியங்களில் யார் எங்களை விடுவிக்க கூடும்? பொருளாதார நிலையிலே கீழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் வருஷக்கணக்காக நீங்கள் கவலைப்படுகிறவர்களா இருக்கிறவர்களா? இன்றைக்கு உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. என்னுடையவர்களை, யார் சொல்றா? என்னுடையவர்களை, வேற யாரும் இல்லை, கடவுளோடு காத்திருக்கிறவர்கள், கடவுளுடைய வழிகளிலே இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த மீட்பு, இந்த தயவு வேற யாருக்கும் கிடையாது. கடவுளுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தயவு செய்யும். என்னுடையவர்களை என்று சொல்கிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எசேக்கியேல் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசல் படியில் வந்தது போல, இல்லையா? அன்றைக்கு எசேக்கியேல் இந்த காட்சியை பார்த்தான். கர்த்தருடைய மகிமை கேருபீன்களின் மேலிருந்து எழும்பி எங்க வந்துச்சு? இங்க இருந்து எழும்பி எங்க வந்தது? வாசலுக்கு அருகிலே வந்தது. வாசலுக்கு அருகிலே வந்து ஆலயம் மேகத்தினால் நிறைந்தது, பிரகாசமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் 43:2 சொல்கிறது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருந்தது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஆண்டவர் இன்றைக்கு பிரவாகித்து வருகிற வெள்ளத்தை போல நம் வாழ்விலே அவர் வருகின்றார். இது தயவு செய்யும் காலம் என்பதினால் நம்மை நாம் தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய வழிகளை நான் மாற்றிக்கொள்கிறேன், இனி வீண் காரியங்களில் நான் மகிழ்ந்திருப்பதை நான் நிறுத்திக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை இது ஆண்டவர் நமக்கு தயவு செய்கின்ற காலம். நம்ம இதுவரைக்கும் ஒருவேளை வேறு வழிகளிலே வழி மாறி கடவுளுடைய வழிகளை மாற்றி நம்ம நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் வழியை மாற்றிக்கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையில தயவு செய்ய வேண்டுமானால் மனம் மாற்ற நமக்கு அவசியமாக இருக்கிறது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தயவிற்காக நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது அவருடைய அற்புதம் நடைபெற வேண்டி நாம் ஆண்டவருடைய ஒருவேளை கரத்திலே நாம் இன்றைக்கு விழுவோமாக. நாம் ஆண்டவருடைய கரத்திலே, மனுஷன்கிட்ட நம்ம போய் நிற்க வேண்டாம், ஆண்டவருடைய கரத்தில் போய் விழுந்துருங்க. ஆண்டவரே நீர் எங்களை ரட்சிக்கிறவர் தானே, ஆண்டவரே உம்முடைய மகிமை கேருபீன்களில் இருந்து எழும்பி ஆலயம் முழுவதும் நிரப்பி அன்னைக்கு மகிமையினால நிறைத்தது போல எங்க வாழ்க்கை மகிமையினால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. அற்புதத்திற்காக கெஞ்சுங்கள். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஒருவேளை உங்கள் மேலிருக்கிற அவருடைய பாரம் சுமத்தும் கை உங்களை விட்டு விலகி போவதற்கு வழியாக இருக்கலாம். அன்னைக்கு பெலிஸ்தர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நின்றார்கள். ஆகவே வாதை அவர்களை பாதித்தது. ஆகவே தான் சிலர் சொல்லுகின்றார்கள், ஒருவேளை கர்த்தர் உங்கள் மேலிருக்கிற அவருடைய பாரமான கையை அவர் எடுத்து போடுகின்ற ஒரு காலம் இதுவாக இருக்கலாம். ஆக மனதின் எண்ணங்களை அழித்து போடுங்கள், வீண் எண்ணங்களை. இன்றைக்கு ஒருவேளை ராஜா மனம் இறங்கி நமக்கு நீதி செய்யும்படியாக வருகிறார். எரேமியா 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்கிறவனுக்கு தப்புவீங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, சிதேக்கியா என்று சொல்லுகிற ஒரு ராஜாவை குறித்து தான் இந்த எரேமியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சிதேக்கியா அன்னைக்கு இது மாதிரி வேதனையில இருந்தான், பிரச்சனையில இருந்தான். அப்போ 21வது அதிகாரம் சொல்லுகிறது, சிதேக்கியா சிலரை எரேமியாவை தீர்க்கதரிசிகளிடத்தில் அனுப்பி எங்களுக்கு விடுதலை கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார். அப்போதான் ஆண்டவர் 22வது அதிகாரத்தில் சொல்றார், கர்த்தர் எரேமியாவின் மூலமாக அவங்களுக்கு சொல்றாரு, என்கிட்ட வந்து கடவுள் என்ன செய்ய போறார்னு வந்து கேட்க வந்திருக்கிறீங்களே, நீங்க ஆண்டவர் உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார், நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்கிறவனுடைய கைக்கு என்ன செய்யுங்க, தப்புவீங்க. அப்படி சொல்றாரு. நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும்
விதவையையும் ஒடுக்காமலும். இல்லையா? நம்ம வேற ஒருவேளை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பரதேசிய, திக்கற்றவர்களை, விதவைகளை ஒடுக்க நினைக்கும் போது வேதம் சொல்கிறது, கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் நீங்கள் இருங்கள், கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார்? தயவு செய்வார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் தயவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சிதேக்கியாவுக்கு சொன்னது போல, சிதேக்கியாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல, என்னதற்காக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தது, நாம் செய்த சில குற்றங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்திருக்கலாம். இன்னைக்கு இனிமேல நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்கிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள். பரதேசியையும் அந்நியனையும் பார்த்து ஒடுக்காதீங்கன்னு சொல்றார். ஒடுக்காதீங்க என்று சொல்ல, கொடுமை செய்யாம இருங்க. இருக்கிற இடங்கள்ல, இருக்கிற குடும்பத்துல, இருக்கிற திருச்சபையில மற்றவங்களை ஒடுக்கணும்னு நினைக்காதீங்க, மற்றவங்களை அடுக்கி ஆளணும்னு நினைக்காதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். 4வது 5வது வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற போது அதை தான் சொல்லுகிறார். 4வது 5வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரையின் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக அரண்மனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, ரொம்ப கடினமா இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமல் போனீர்களே ஆகில் இந்த அரண்மனை என்ன செய்து போகும்? பாழாகவே போகும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது. சபையே, கர்த்தர் தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா பரிதாபமான நிலைமை. இன்னும் கொஞ்ச காலத்திலே திருச்சபைக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. இன்னும் கொஞ்ச நாட்களிலே சபையே நாம் விழித்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரிடத்திலே அவருடைய கரங்களிலே விழ வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளாமல் போவீர்களே ஆனால் இந்த அரண்மனை என்ன செய்து போகும்? இந்த திருச்சபைகள் ஒரு காலத்திலே, இனி வரப்போகிற காலத்திலே மக்கள் உண்மையோடு உத்தமத்தோடு வர முடியாத காலங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். திருச்சபைகளுக்குள்ளே அது வரும். திருச்சபை பாழான இடத்தை போல மாறிவிடும். அது மாறுவதற்கு முன்பதாக அவர் தயவு செய்கின்ற தேவன் இன்றைக்கும் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த லெந்து காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் தயவு செய்யும்படியாக கர்த்தரிடத்தில் இந்த திருச்சபைக்காக போராடுங்கள், 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 ஜெபியுங்கள், கெஞ்சுங்கள். ஆண்டவர் தயவு செய்யும் காலம் இதுதான். இந்த காலத்திலே நாம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் ரட்சிப்பை, இந்த திருச்சபையை மீட்பதை நம் மூலமாக இல்லாதபடிக்கு கர்த்தரை அறியாத மனிதர்களை கொண்டு ஆண்டவர் வேறு காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். வேறு காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே அருமையானவர்களே, தயவு செய்யும் காலம் வந்தது. எளிமையானவர்கள் சிறுமையானவர்களுக்கு காலம் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். 3வது நாம் படித்து பார்க்கின்ற போது, இந்த பாகங்களை எல்லாம் நாம் விசாரித்து பார்க்கும்போது, கர்த்தர் விசாரிக்கும் நாள் வந்தது இல்லையா? இந்த பவனி ஒடுக்கப்பட்ட ஏழைகள் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல பவனி. ஆனால் அதே சமயத்தில் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது விசாரணைக்குரிய பவனி. ஆமென், ஆமென். கர்த்தர் விசாரிக்கும்படியான காலங்கள் வரப்போகிறது. வெகு சீக்கிரத்தில் கடவுள் இந்த உலகத்திலே துன்மார்க்கத்தனத்திலே திளைத்து கொண்டிருக்கிற மக்கள், அநீதியிலே திளைத்து கொண்டிருக்கிற மக்கள், அகம்பாவத்திலே திளைத்து கொண்டிருக்கிற மக்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரத்தை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், எரேமியா 50வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் இல்லையா? எரேமியா 50:31 சொல்றாரு. எரேமியா 50:31, இதோ இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின்
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. ஒருவேளை ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பாதபடிக்கு, ஆண்டவரை கிட்டி சேராதபடிக்கு, ஆண்டவரை நெருங்கி சேராதபடிக்கு இந்த மதத்திற்குள்ளே மதவாதியாக இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை மனுஷர்களுக்கு இடையூறாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, திருச்சபைகளுக்கு இடையூறாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா, மனம் திரும்பிவிட வேண்டும். எத்தனை காலங்கள் நீங்கள் திருச்சபைக்கு நாம் இடையூறாக இருப்போம், ஊழியம் செய்கிறவர்களுக்கு இடையூறாக இருப்போம், எத்தனை காலங்கள் ஏழை எளியவர்களுக்கு இடையூறு செய்கிறவர்களாக இருப்போம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார், இதோ இடும்பு செய்கிறவனே, நான் உனக்கு விரோதமாக என்ன செய்வேன்? எழும்பி வருவேன். ஏன் இந்த இந்த இவர்கள் எல்லாம் இயேசுவினுடைய வருகையை கண்டவுடனே பயந்தாங்க. என்ன சொன்னா, இவங்ககிட்ட உண்மை இல்லை. பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் இவங்கெல்லாம் ஏன் பயந்தாங்க? இயேசுவினுடைய வருகையை பார்க்கும்போது, அவரை சுற்றி மக்கள் நின்ற போதெல்லாம் ஏன் இவங்க பயந்தாங்க? காரணம், அவங்க இருந்த இடத்துல இடும்பு செய்கிறவர்களாக இருந்தார்கள். இடும்பு செய்கிறவர்களாக இருந்ததினால அவங்களுக்குள்ள ஒரு பயம், இவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தை கொடுத்து விடுவாரோ, நியாயம் நமக்கு ஒருவேளை அவர் நமக்கு விரோதமாக எழும்பி விடுவாரோ என்கிற பயம். அருமையானவர்களே, கர்த்தர் அன்றைக்கு இந்த 2 காரியம், 3வது விசாரிக்கும் நாள் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படித்து பார்க்கிற வெளிப்படுத்தல் 11:18 சொல்லுகின்றது, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அருமையானவர்களே, இங்கே ஒரு கூட்ட மக்கள் அப்படிதான் நிற்கிறாங்க, ஒரு கூட்ட மக்கள் இன்னொரு விதமாக நிற்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசுவோடு மாயக்காரர்கள், பாவிகள், துன்மார்க்கர்களும் உள்ளே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேலின் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 34வது வசனத்திலே சொன்னபடி, கைகளால் பெயர்க்க முடியாத, கைகளால் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கல் அங்கே என்ன செய்ததாம்? இங்க வந்துதான், கைகளால் பெயர்க்க முடியாத, கைகளால் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கல் உருண்டு வந்தது. உருண்டு வந்து அந்த சிலையையும் இரும்பு களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை என்ன செய்து போட்டது? நொறுக்கி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எழும்பிவிட்டால், நியாய தீர்ப்புக்காக அவர் எழும்பிவிட்டால் எதுவும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. நாம் வைத்திருக்கிற அதிகாரங்கள் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. நாம் வைத்திருக்கிற பலன் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் பொருளாதாரம் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அரசியல், எத்தனை அரசியல்கள் வந்தாலும், எத்தனை பலமுள்ளவர்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இதோ கைகளால் பெயர்க்க முடியாத ஒரு கல், கைகளால் நிறுத்த முடியாத ஒரு கல் இதோ எருசலேம் வீதிகளிலே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் என்ன, ஆண்டவரே, 20 வருஷமாக இதைத்தானே பிரசங்கம் செய்ய போகிறேன், இதில் என்ன மாற்றம் வந்துவிட போகிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சலித்து கொண்டேன். பல நேரங்களிலே என்ன மாற்றம் வந்துவிட போகிறது? ஆண்டவர் சொன்னார், நீ சொல், ஒரு கல், நீ நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கல். இதோ தானியேல் காலத்திலே அன்றைக்கு அந்த கல் நிறுத்த முடியவில்லை, அதே போல ஒரு கல் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். ராஜா எதற்காக வந்தார்? காத்திருத்தல் நிறைவடையும்படியாக வந்திருக்கிறார். காத்திருத்தல் தயவு செய்யும்படியாக ராஜா வந்திருக்கிறார். ராஜா விசாரிக்கின்றவர்களாக வரப்போகிறார். அதற்காக நம்ம ஆயத்தப்படுவோம். நிச்சயமாக அந்த கல்
நம்மேல் விழுந்து நமக்கு சேதம் விளைவித்து விடாதபடிக்கு, அந்த கல் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அந்த கல் நமக்கு முன்பதாக ஆசீர்வாதமான ஒரு கல்லாக இருக்கும்படிக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.